ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா அந்த பொண்ணு ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இப்போ வீடியோ போடுறதுன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. என்னடா இது ட்ரெஸ்ஸு அது இதுன்னு படையல் அது இதுன்னு காமிக்குதேன்னு நீங்கள் நினைப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பொண்ணு சாமியான நாள் தான். அவள் பிறந்த நாளும் இன்றைக்கி தான், இறந்த நாளும் இன்றைக்கி தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாள் என்னென்னா, என்னோடய பொண்ணுக்கு இன்றைக்கி படைக்கிற நாள். அவள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் பிறந்தா. அன்றைக்கே இறந்துட்டா. பிறக்கும்போதே இறந்து தான் பிறந்தா. இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் அது கனவாக இருக்காதா அப்படின்னு நினச்சி ஏங்கின நாட்கள் தான் ரொம்ப அதிகம். 3 வருஷம் ஆகுது. ஆனால் இந்த 3 வருஷமும் பார்த்திங்கன்னா எப்போவும் ஒரு விசேஷம் எதனா ஒன்று வந்துட்டாலே போதும் அவளை பற்றி நினப்பு வந்துகிட்டே இருக்கும். நான் வாய்ஸ் கவர் தான் கொடுக்குறேன். ஏன்னா அன்றைக்கி என்னால் பேசவே முடியலை. நான் என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தேன். அதனால் நான் இப்போ வாய்ஸ் கவர் தான் கொடுத்துட்ருக்கேன். என் பொண்ணு பார்த்திங்கன்னா அவளுக்காக நிறைய சமைச்சிருக்கேன். இப்போது இன்றைக்கி என்னெல்லாம் சமைச்சிருக்கேன்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பிரசவ வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தயவுசெய்து யாருக்கிட்டனா சொல்லிடுங்க. அவங்க மேலே உங்களுக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் சரி, தயவுசெய்து சொல்லிடுங்க. அவங்க நம்மளை கேர் பண்ணிக்கலனாலும் சரி, தயவு செஞ்சு சொல்லிடுங்க. அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, என் லைஃப்பில் நடந்தது உங்கள் லைஃப்பில் நடக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டம். அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவளுக்கு 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமும் ட்ரெஸ் எடுத்து ஏதாவது ஒரு குழந்தைங்க கொடுப்பேன். அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே பாப்பா இருக்கால்ல, அவளுக்கு அந்த ட்ரெஸ் போட்டு விடலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா அவளை நான் என் பேபியோட எப்படி சொல்கிறது, மறுபிறவியாக தான் நான் பார்க்குறேன். அவளே பிறந்துட்டா அப்படின்னும் நினச்சேன். ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கிட்டேயும் பொண்ணு தான் பிறக்கணும் அப்படின்னு நினைப்பேன். சரி வாங்க என்னெல்லாம் பாப்பாவுக்காக சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாமா? கேரட்டு பீன்ஸு பொரியல், அப்புறமா பார்த்திங்கன்னா சாம்பார், அதுக்கப்புறம் சாப்பாடு, வடி சாதம், இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிட்ருக்கேன். சாப்பாடு, அப்புறமா பார்த்திங்கன்னா அப்பளம், அப்புறம் பருப்பு வடை, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா பாயாசம், அப்புறம் வெத்தலை, பூ, வாழைப்பழம், இதெல்லாம் அவர் வாங்கிட்டு வந்தார். அப்புறம் வளையல், ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் வச்சு தான் பாப்பாவுக்கு நாங்கள் படைத்தோம். ஃப்ரூட்ஸுமே வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு இது எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தாங்க. நான் அவ்வளோ எப்படி சொல்கிறது, யாருமே கூட இல்லை அன்றைக்கி பிரசவத்தன்னைக்கு. பார்த்திங்கன்னா என் கூட யாருமே இல்லை. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா என் மாமியார் அவங்க 2 பேரும் 9 மந்த்தில் விட்டுட்டு வெளியில் போயிட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அவங்க தம்பி பசங்க டெத்துனால போயிட்டாங்க. என் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா ராட்டினத்துக்கு போயிட்டாங்க. லவ் மேரேஜ். ஆனால் அப்புறம் எங்கள் நாத்தனார் தான் இருந்தாங்க. வலிக்குதுன்னு ஆனால் சொன்னேன், 1 டைம் சொன்னேன், 2 டைம் சொன்னேன். இருந்தாலும் அவங்களும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஃபஸ்ட்டு குழந்த தான் அவங்களுக்கு இருந்தது. எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை இருந்தது. எனக்கு சரி பார்த்துக்கலாம், நமக்கு வலி தெரியும்ல. அப்போ நம்ம கூட ஆள் இருந்தாங்க.
வந்து ஆள் இல்லை. எனக்கு வந்து வலி நமக்கு தான் தெரியும்ல, ஃபஸ்ட் டைம் வலி பார்த்துட்டோன்னா தெரியும்னு நினச்சிட்டு இவங்கெல்லாம் என் பேச்சு கேட்காம போனதுனால நானும் வந்து என்ன பண்ணேன்னா சொல்லவே இல்லை. அவர் வந்து கடைசி வரைக்கும் அந்த குழந்தைய வந்து முகத்தை கூட பார்க்கவே இல்லை. அடுத்த நாள் தான் வந்தார். சொல்லப்போனால் அதெல்லாம் ஃபுல்லாக இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ வந்து உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிரசவ வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு வந்து சண்டைக்காரவங்களாக இருந்தாலும் சரி, உங்களை மதிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதை வந்து சொல்லிடுங்க. சரி, எனக்கு பிரசவ வலின்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவீங்கள்ல, அவங்களுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். பிரசவ வலிங்கிறது வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் லைட்டாக வலிக்குது அந்த மாதிரின்னா வந்து இது பிரசவ வலி கிடையாது. ஓகேங்களா? இதே வந்து 1 மணி நேரத்தில் உங்களுக்கு 2 வாட்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆகுது வலி, விட்டு ஒரு டைம் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் வருது, அதுக்கப்புறம் 2வது மணி நேரத்தில் வந்து 4 வாட்டி வலி வருது, 3வது மணி நேரத்தில் வந்து 6 வாட்டி வலி வருது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிரசவ வலி தான். அதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அது பிரசவ வலி தான். உங்களுக்கு வலி வந்த உடனே யாராவது ஒருத்தவங்க வயசானவங்களோ இல்லை வீட்டில் பக்கத்தில் கூட யாருமே இல்லையா அப்படின்னா கூட அதான் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணியாவது சொல்லுங்கள். இது எப்படியாவது வந்து யார்கிட்டனா ஒருத்தவங்கள்ட்ட வந்து சொல்லிடுங்க. அவங்க வந்து பெரியவங்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்கனாலே போதும், கண்டிப்பாக அவங்க இது பண்ணுவாங்க, பார்த்துப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட இல்லை நம்ம ஒரு 8 போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிடுங்க. இப்போ வந்து 1 இன்ச் ஓப்பனாக இருக்குது, 2 இன்ச் ஓப்பனாக இருக்குது, சரி வீட்டுக்கு போகலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அதே மாதிரி உட்காந்து எந்திரிக்காதீங்க. அதாவது யூட்ரஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து உட்காந்து எந்திரிக்காதீங்க. ரொம்ப சேஃபாக இருங்க, ரொம்ப பத்திரமா இருங்க, நடங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வேலைலாம் அந்த வலி வந்ததுக்கப்புறம் நீங்கள் உட்காந்தியோ இல்லை நின்னோ அந்த மாதிரி வேலை பார்த்துறாதீங்க. நான் பார்த்தேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலை. தம்பி ஃபஸ்ட்டு பேபி என்கிட்ட இருக்கான், அவனுக்கு வந்து பால் பாட்டிலில் பாலை காய்ச்சி கொடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் உட்காந்து, ஏன்னா ஒரு பாத்திரம் கூட இல்லை சமைக்கிறதுக்கு, அதனால் உட்காந்து இது பண்ணேன். பசியோட போகிறேன் பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட. இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு அண்ணா ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தம்பி ரொம்ப பசி, கடவுள் மாதிரி வந்து பாலை போட்டு டீ போட முடியல, டீ போட்டு கொடுத்தான். அவனுக்கும் அந்த பாலை காய்ச்சி பால் பாட்டில் ஊற்றி கொடுத்தான். அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து சண்டை போடுறவங்களா இருந்தால் கூட சரி, பக்கத்தில் இருந்தாங்கன்னா தயவுசெய்து சொல்லிடுங்க. அதெல்லாம் மறந்துட்டு கண்டிப்பாக பிரசவ வலிங்கிறப்போ நமக்கு வந்து நம்ம குழந்த முக்கியம், நம்ம உயிர் முக்கியம். நம்ம உயிர் இருந்தால் தான் நம்ம குழந்தைய நம்ம காப்பாற்ற முடியும். அதனால் 2 உயிருமே நல்லபடியாக இருக்கணும் இல்லையா? அதுக்காக வந்து கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பக்கத்தில் சொல்லுங்கள். யாராவது மாசமாக இருக்கவங்க இருந்தீங்கன்னா நல்லபடியாக குழந்தைய பெற்று சந்தோஷமாக இருங்க. அது மட்டும்தான் நான் சொல்கிறது. இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.